அடுத்தது தென்காசி தொகுதி. தென்காசியில இந்திய காங்கிரஸ் சார்பாக பழனி நாடார் அவர்கள் போட்டியிட்டாரு. 89,315 வாக்குகள். அதிமுக சார்பா செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 88,945. அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 370. இதுவும் ரொம்ப சொற்ப வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான். அதுல அமமுக வாங்கிய வாக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள், 9,944. எப்பவுமே தென் மாவட்டங்கள்ல அமமுகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்கும். அந்த வகையில இங்க 10,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்பு அமமுக இந்த இடத்துல அதிமுக எடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும். கூடவே இந்த முறை அதிமுகவும் பார்த்தீங்கன்னா அதே வேட்பாளர் சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியன்கிற நபருக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, கடந்த முறை அவர் தவற விட்ட வாக்குகளை இந்த முறை சேர்த்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பெரிய செக்கு தான். அடுத்து முக்கியமான தொகுதி காட்பாடி. அதாவது நம்ம துரைமுருகன் அவர்கள், அதாவது இந்த தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதிங்க. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 750 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் அப்படிங்கிறத பாருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வேண்டிய ஒரு நபர் அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் திமுக பொசிஷன்ல இருக்காப்புல. ஒரு அமைச்சர், திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கும் போது அவர் இவ்வளவு கம்மியா வாக்குகள் இப்ப எடுத்திருக்க கடந்த முறை எடுத்திருந்தாரு. ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்கன்றது வேற விஷயம். இந்த முறை அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த முறை போட்டியிட்ட அதிமுக ராமு அவர்கள் தான் இந்த முறையும் போட்டியிடுறாரு. கடந்த முறை கூட துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க. அப்போ மக்கள் கண்டிப்பா அதிமுக மேல ஒரு எதிர்மனநிலை இருக்கும். அதன் மூலமா துரைமுருகனுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இந்த முறை துரைமுருகன் அவர்களால பிரச்சாரத்துக்கு கூட ஒரு சுறுசுறுப்பா போக முடியாத சூழல் தான் இருக்கும். அப்படியே ஒரு வாகனத்தை உட்கார வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. பிரச்சார வாகனத்திலேயே வச்சு விசிக நிர்வாகி ஒருத்தரை அவரை திட்டி அப்படியே கீழே இறங்க சொன்ன சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அது அங்க உள்ள விசிக தொண்டர்கள் மேலேயே ஹெவியா பாதிச்சிருந்துச்சு. இப்படி கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம், இவரினுடைய வயது மூப்பு ஒரு பக்கம், ஏற்கனவே எதிர்கட்சி கிட்ட ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற போது அவருக்கு இந்த மாதிரி எட்ஜ் அதிகமா இருக்கு. துரைமுருகன் போன்ற நபர்கள் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட கட்சியினுடைய இமேஜே பெரிய அளவுல பாதிக்கும். ஆனா திமுக அதை பத்தி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவரை எப்படியாச்சும் ஓய்வு பெற வைக்கணும், இவரை நம்ம தள்ளி விடணும் அப்படிங்கிற கணக்குல தான் இவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கே பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒருத்தர் கொடுக்கறது. அதனால நிச்சயமா துரைமுருகன் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இந்த விட மிக மிக குறைவு தான்.